வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோவே ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அப்புறம் 100 ரூபாயில் தாஜ்மஹால் போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு தாஜ்மஹால் இருக்குது. அது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் பக்கத்தில் அம்மையப்பன்கிற ஒரு ஊரில் அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காரு ஒருத்தர். இப்போ தாஜ்மஹால் இருக்கிற அந்த அம்மையப்பனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. காரு நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது. காரு, பைக்கு, வேன் வரைக்கும் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது அந்த தாஜ்மஹால் ஆப்போசிட்லேயே. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு போயாச்சு. இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. பார்வை நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 to 1, அடுத்தது 4 to 7:30. காதலர்களுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. அரைக்கால் சட்டைக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. கேமராவுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருந்துச்சு. மொபைல் கேமரா ஓகே, கேமராவுக்கு தான் அனுமதி இல்லைன்னு போட்டிருந்துச்சு. அதோட அவங்க அம்மா பேர் என்ட்ரன்ஸில் ஒரு போர்டில் போட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு போகும்போது ஒரு சின்ன வருத்தம். என்னென்னா 5 கோடியில் அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காங்கங்கிற பெருமையை பார்க்க வந்த இடத்துல ஒரு அம்மா வந்து யாசகம் கேட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மாவுக்காக 5 கோடியில் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க, ஒரு பக்கம் என்னென்னா இந்த மாதிரி யாசகம் கேட்குற நிலமையில விட்ருக்காங்க. யாரும் இது மாதிரி விடாதீங்க. சரி, நம்ம இப்போ வந்த வேலையை பார்ப்போம். உள்ளே வந்தோடனே எங்களுக்கு கூப்பிட்டு சுண்டல் கொடுத்தாங்க. சரி, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். ஏன்னா எங்களுக்கும் பசி. கோடை விடுமுறையினால நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள பார்த்துடலாங்கிற ஒரு ஐடியாவில் வந்திருப்பாங்க. வந்து பார்க்கணுமே ஒரு ரியல் தாஜ்மஹால் டெல்லியில் உள்ளதை பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிச்சு. வந்து பார்க்குறவங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். தாஜ்மஹாலுக்கு இருக்க ஒரு ஆறு ஓடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன். அந்த ஃபீலை இங்கே கொண்டு வரதுக்காகவே தாஜ்மஹாலுக்கு எதுக்கையோ ஒரு தண்ணி இதுலேயே தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுலேயும் தண்ணி விட்டுருக்காங்க. சுற்றியும் தண்ணியெலாம் அடிக்கிற மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. அதைகிட்ட உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை போல் இடம்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம். பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்தாச்சும் அதை தெரிஞ்சுக்கட்டும். நிறைய பேர் வராங்க. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் வந்தப்போ வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வேன்லலாம் வந்தாங்க. இப்போ திருவாரூர், நாகப்பட்டினம் டூரிஸ்ட் வர்றவங்களும் இந்த தாஜ்மஹாலை பார்க்க வர்றாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற தாஜ்மஹாலை ஒரிஜினலாக பார்க்குற ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்குது. நான் உண்மையாக தாஜ்மஹால் பார்த்ததில்ல. டிவிலையும் படிக்கும்போது புக்லையும் தான் பார்த்துருக்கேன். அதை பார்க்க முடியலங்கிற ஃபீலை குறைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அடுத்து புல் மீதுலாம் யாரும் நடக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே ஃபோட்டோ எடுக்கிறவங்க பேரில் யாரும் வந்தால் ஏறாதீங்க. அம்மாவுக்காக தானே நினைவிடம் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க அம்மாவோட நினைவிடம். உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் அவங்க அம்மாவோட நினைவிடம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழுகிறதுக்கும் இடம் இருக்குது. யாராச்சும் தொழுகணும் அப்படிங்கிறவங்கன்னா அதுக்குன்னு டைம் இருக்குது. அந்த டயத்தில் வந்து இந்த இடத்துல தான் தொழுகை நடத்துகிற இடம் இது. நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது. எல்லா இடமுமே நீட்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கும்போதே உண்மையே சூப்பராக இருக்குது. ஒரிஜினலாக தாஜ்மஹால் மாதிரியே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்லேருந்து ஆட்களை வர வச்சு தான் கட்டியிருக்காங்க. பொருளுமே ராஜஸ்தான்லேருந்து வந்ததாக தான் சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. செவரெலாம் தேய்ச்சி பார்த்தேன். அந்த கால் நடக்கிறதுக்கும் அந்த இடத்துல நடக்கிறதுக்குமே உண்மையே ஒரு ஆசையாக இருக்குது. பில்டிங் அப்படியே ஒயிட்டாக இருக்கிறதுனால கண்ணை பறிக்கிறது, பார்க்கவே அழகாக இருக்குது. நான் இப்போ ஈவினிங்கில் வந்ததுனால இன்னும் லைட்லாம் ஆன் பண்ணல. இன்னும் அது கொஞ்சம் நேரம் இருக்குது. லைட் ஆன் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். எங்கள் திருவாரூரில் இந்த தாஜ்மஹால் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தான். ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே இப்போ ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே கூட்டத்தை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம், திருவாரூர் டூரிஸ்ட் பிளேஸுக்கு வர்றவங்க இப்போ இந்த தாஜ்மஹாலுக்குமே வராங்க. இப்போ வந்து எல்லாருமே இருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும், கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ லைட்டு ஆன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால லைட்டு இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. லைட் ஆன் பண்ணணும் பாருங்கள். பார்க்கவே உண்மையாக நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு லைட்டு எரியும் பொழுது எப்படி இந்த தாஜ்மஹால் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். என்னோடய சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம்லாம் போய் சாப்பாடு கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நினைக்கும் போது என்னென்னா சில பேர் அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தப்போ கூட ஒரு அம்மா யாசகம் கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, சில பேர் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, சில பேர் இந்த யாசகம் கேட்குற நிலமையில விட்டுறாங்க. இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காங்கும் போது உண்மையாக எனக்கு பெருமையாக தான். இதை பார்த்துட்டாவது இனிமேலாச்சும் அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துலேயோ யாசகம் கேட்குற நிலமையிலே விடாமல் பார்த்துங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் திருவாரூராக இருந்தால் இது என்னோடய ஊர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாஜ்மஹாலை ஆல்ரெடி யாரும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.